இரவு நேரத்திலே மனப்பாட வசனம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் தூங்க போறீங்களோ, இந்த வசனத்தை மனப்பாடமா படித்து தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேசத்திலே கடைசி காலத்துல என்ன நடக்க போகிறது, அந்த எல்லா காரியத்தையும் உங்களுக்கே நேரடியா வெளிப்படுத்துவார். உங்க குடும்பத்துல என்ன நடக்கு நேரடியாக வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நைட் நேரத்துல தேவையில்லாமல் செல்போனை பார்க்காம தனி ஜெபம் பண்ணணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இந்த நாள் முழுவதும் தேவன் நமக்கு என்னென்ன காரியத்திலே நம்மளை எப்படிலாம் பாதுகாத்தார் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தூங்கும் முன்பாக இந்த வசனத்தை மனப்பாடமா என்னோட சமூகத்திலே அர்ப்பணிச்சு கேளுங்க. அப்ப அந்த வசனம் என் வாழ்க்கையில சொந்தமாகணும்பா. கேட்பீங்களா? புதிய நாளுக்காக, இரவு நேரத்துக்காக, இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்து இந்த இரவு நேரத்திலே பத்திரமாக அழைத்து வந்த கிருபைக்காக நன்றிப்பா. இந்த இரவு நேரத்திலே அப்பா இன்னைக்குள்ள வசனம், மனப்பாடமான வசனத்தை உங்க பிள்ளைகள் இருதயத்துக்குள்ளே அப்பா எழுதி வைக்கணும்ப்பா. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறோம் இந்த வசனத்தினுடைய வல்லமை அப்ப உங்க பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும்ப்பா. உங்க பிள்ளைகள் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷம் அந்த கடைசிகள் அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. வெளிப்பாட்டு வரங்கள்லாம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடங்கி அவங்க இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க. குடும்பத்துக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும்ப்பா. அவங்களுடைய குடும்பங்கள் வேலி அடைபட்டும். எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையிலே துதிக்கிற துதியோடு எழும்ப கிருபை செய்யுங்க. எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.